மையத்தில் அவள் கோடி ஓடியாக வெடிங்கிற மலையை ஆணை தரத்தை மறைச்சிட்டு கோவை மாவட்டத்தில் அவன் உலகத்தையே ஏமாற்றிட்டு கோமணம் இல்லாமல் வந்தவன் பட்டா பண்ணிவிட்டு சொந்த சுடுகாடு யாராச்சும் ஏமாந்து அங்கேயே உள்ளே புதைக்கிற மாதிரிலாம் வச்சுட்டு அவன் காலேஜ் நடத்துகிறத நம்ம ஊரை செலவு பண்ணி கொடுக்குறேன், கவர்மெண்ட்டு பண்ணாத நான் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு தனி மனிதன் அப்படி பண்ணிட்டு அங்கே தெரியல, அவனை பற்றி கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் முட்டு கொடுத்து அவனுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு மக்கள் ஓட்டு போட்டு தூக்கி வச்சு அவனை பார்த்துட்டு ஈசாகம் ஐயா சிவராத்திரி அன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் மத்தாளோ எல்லா மத்தாலும் போட்டு வெடி தூங்குறக்கு வழி இல்லாமல் அதில் என்னையே வருது. சிவராத்திரியில் போய் தூக்கத்தை கெடுத்து ஐயா தூங்குனா காத்தால் நினச்சா பாடுபட்டான், நன்மை உண்டு. அவனை மாக்கான போய் விட்டு வச்சுக்கிறீங்களே வெளியில் மேலையில், இது வெக்கக்கேட இல்லை. போய் அவனை முதல் துரத்து விட்டுட்டு அந்த காலேஜ் பிள்ளையெல்லாம் கேஸ் போட்டுருக்குறாங்க. நீதிபதியே மெட்ராஸ் போனால் மெட்ராஸில் நீதிபதியை கண்டுபிடிக்க முடியாமல், ஜெயலலிதா கண்டுபிடிக்க முடியாமல் தெரியுறாங்க. நீதிபதிக்கே பதம் கிடச்சா அவனை பிடிச்சி போட்டுடலாம்னா சாட்சியில் காசை கொடுத்து சாட்சி உறவை காசை வாங்கிட்டு போய் ஒன்றுமே இல்லைன்ட்டா. இப்போ பாரு, ஜெயலலிதா 9 கொலை நடந்துருக்குது, மக்களுக்கு தெரியுது. ஆனால் 9 கொலை நடந்தது சாட்சி தான் வேணும்னு கோர்ட்டு சொல்கிறாங்க, நட்கின்னே சொல்கிறான். இப்போ வந்துக்கிற யூடிபி சேனலில் சாட்சி வேணுங்கிறாங்க, ஆதாரத்தோடு சொல்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஆனால் சட்டத்தில் இடம் இல்லை. இப்போ எடப்பாடி பிடிச்சி உள்ள போடுறதுக்கு காரணம் என்ன? சாட்சி இல்லைங்களா? யூடிபி சேனலில் இப்போ சொல்கிறாங்களோ இல்லையோ, அது சாட்சி தானே பிடிச்சி போடலாம் மாதிரி எடப்பாடியை. எடப்பாடி பிடிச்சி போடுறதுக்கு தோல்வி வடநாட்டுக்கார மோடி கிட்ட காலில் போய் விழுந்து 7 மாதத்துக்கு முன்னாடியே சாமியார் வேஷம் போட்டு போயிடணும். இப்போ அவ இருக்கிற தொண்டர்களில் உனக்கு போடா புண்ணாக்கி பார்த்துக்கிட்டுன்னு தள்ளி வெளியே எண்ணிட்டு அவங்க கட்சியுமே அந்த தொண்டர்களையும் முடிச்சு போட்டேன். அவங்க தெய்வமாக ஜெயலலிதாவை, அண்ணாதுரைய, எம்ஜிஆரை சாமியாட்ட கும்பிட்டு இருந்தாங்க தொண்டர்கள். நீ வந்து கூகத்தில் கூட்டிகிட்டு போய் அந்த 140 சீட்டுக்கு நீ என்ன பண்ணுன? இப்போ சந்தேக சேலை நீ குற்றவாளி ஐயா, நீ குற்றவாளி, சட்டசபைக்கே போகக்கூடாது. நீ ஏற்கனவே சேலத்தில் நீ பண்ணையம் அடிக்கும் போது யூடிபி சேனலில் ஒரு சொல்லிக்கிறா, பங்காளி தகராறு வந்து கடைசியில் மேலே ஏறி ஓட்டை பிரித்து அம்புட்டுருக்கு, அம்பு மாற மூங்கலை எடுத்து தூங்கலை குத்தி ஊர் மக்களே பொதுமக்களே சேர்ந்து விஜயகாந்த் வரத சொன்ன நீதி வழங்கி உன்னைய விட்டுருக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டுக்கெல்லாம் வேண்டாம், நம்ம ஊர் கெட்டு போகு, சின்ன ஊர் அல்லாமல் ஒன்றும் ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்னு சேலத்தில் எடப்பாடிக்கு மன்னிப்பு கொடுத்தாட்டினார். ஆனால் இங்கே வந்து எப்படியோ நுழைஞ்சா நாட்டு உள்ளே அத்தச்சோட்டு ஆணைக்குள்ளே வந்து நுழைஞ்சா நாட்டு உள்ளே பூந்து அத்தச்சோட்டு ஆணை கீழே தள்ளிட்டியா. பகவானே, உன்னையாட்ட கடவுள் படைச்சது எவனையும் இந்த தமிழ்நாட்டில் படைக்கல. உன்னை ஒருத்தனுமாத அந்த துரோகம் பண்ணுறது உனக்கு பைத்தியம் பண்ணுவேன். அவனாசி ரோட்டில் போடுவேன். மற்றவங்கெல்லாம் இப்போ குழந்த பசங்க இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேறு, இதெல்லாம் பண்ணு தப்பு இல்லையோ. மனுஷனை உயிரோடு வாழ்கிற கூட மாட்டேங்க நீங்கள்.